வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் மை வியூவர்ஸ். வியூவர்ஸா? அது எங்கே இருக்குது? சரி, ரைட்டு, அதை விடுங்க. நண்பர்களே, இப்போ என்ன ஆச்சுன்னா நேற்று நடந்த சென்னை ஹைதராபாத் மேட்ச்சில் சென்னை டீமை ஹைதராபாத் நல்லா செஞ்சு விட்டுட்டாங்க. இதை சொல்லும்போது கொஞ்சம் சோகமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஹாப்பியாக தாங்க இருக்குது. என்னடா நேற்று தோனி 6-4ன்னு வான வேடிக்கை எதுவும் காட்டலை, அப்படி இருந்தும் ஹாப்பியாக இருக்குன்னு தோனி கணேஷ் நீங்கள் யோசிக்கிறது புரியுது. பட் அங்கே பாருங்கள், நம்ம காவியாவை பாருங்கள். அது மூஞ்சில் தெரிகிற சிரிப்புக்காகவே சென்னை இருக்க எல்லா மேட்ச் கூட தோக்கலாம். சென்னையை விடுங்க, இருக்க எல்லா டீமுமே வரிசையாக வந்து நின்று தோற்றுட்டு போகலாம். அந்த காவியா சிரிப்புக்கு அது ஈடாகுமா? மை டியர் சிஎஸ்கே பாய்ஸ் அண்டு தோனி கணேஷ், இந்த 2 மேட்ச் தோற்றதுக்கு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறீங்களா? காவியா செல்லத்தை பற்றி என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? மனிதனடா நீங்களாம் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட்டு 3 சீசனாக எஸ்ஆர்ஹெச் அடின்னு அடித்து அந்த காவியா செல்லத்தை அள வச்சு அதை ரசிச்சிங்களடா. காவியாவை அள வச்சு ஸ்பைடர் படத்தில் வர எஸ்ஜே சூர்யா மாதிரி அது அழுகையெல்லாடா ரசித்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அதோட சிரிப்பை பார்த்து நீங்கள் அழுங்கடா. கண்டிப்பாக சென்னை டீமோட நடந்த மேட்ச்சில் எஸ்ஆர்ஹெச் வின் பண்ணதான் நம்ம பாராட்டி ஆகணும். ரொம்பவே ஈஸியாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக வின் பண்ணாங்க. அதுவே வந்து அந்த டீம் கண்டிப்பாக அந்த சீசன் ஃபுல்லாக பெட்டராக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கையும் நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. லாஸ்ட்டு 3 சீசனை திரும்பி பார்க்கும்போது போகிறவங்களும் வந்து அடிச்சுட்டு போனாச்சே, வாங்கடா அவனை அடித்து 2 பாயிண்ட் எடுங்கடா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் எஸ்ஆர்ஹெச் எல்லா டீமுமே டீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேன் வில்லியம்சம் அண்டு வார்னர்ட்டேருந்து கேன் வில்லியம்ஸ்கிட்ட கேப்டன்ஷிப் சேஞ்ச் பண்ணி கேன் வில்லியம்ஸ்கிட்டேருந்து ஏடன் மார்க்கம்ன்ற கேப்டன்ஷிப்பை சேஞ்ச் பண்ணாலும் காவியா மாறனுக்கோ எஸ்ஆர்ஹெச் டீமுக்கோ ஒரு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட் கிடைக்கல. அப்போ தான் அவங்க வந்து ரூம் போட்டு யோசிச்சாங்க, என்ன பண்ணலாம், நம்ம எஸ்ஆர்ஹெச்சை வந்து பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ரூம் போட்டு யோசிக்கும்போது அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கணும். அங்கேருந்து இந்தியாவுக்கு வந்து மோடியோட கோட்டையிலே போய் 1,40,000 பேரையும் கப்சிப்புன்னு இருக்கணும், ஒரு சத்தமும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி 1,40,000 பேரையும் சைலண்ட் பண்ணி வேர்ல்டு கப்பை தூக்கிட்டு போன பாட் கம்மின்ஸ் தான் இதுக்கு சரியான ஆள். கூடவே டிராவிஸ் ஹெட்டையும் இழுத்துட்டு வந்துட்டா நினச்சதை கச்சிதமாக முடிச்சிடலான்னு ரூம் போட்டு யோசிச்சாங்க. 20 கோடி இல்லைப்பா, 200 கோடினாலும் எடுத்துக்கோங்கப்பா, கூட்டுவாப்பா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பாட் கம்மின்ஸை ஏலத்தில் அவ்வளோ பேருக்கு முன்னாடி சூப்பராக தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கான ரிசல்ட் அவங்களுக்கு ரொம்பவே அழகாக கிடச்சிட்டு இருக்குது அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். பாட் கம்மின்ஸை 20 கோடி கொடுத்து ஏலம் எடுத்ததுக்கு காவியா மாறினா பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மீன்வைல் காவியாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? காவியானா ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு ஆக்ஷன் டைமில் போர்டை தூக்கி காட்டி டம்மி பிளேயரை ஏலம் எடுத்துகிட்டு மேட்ச் டே அன்னைக்கு சோகமாக மூஞ்ச வச்சுட்டு இருப்பேன்னு நினச்சிங்களா? காவியாடா கலாநிதி மாறன் பொண்ணு அப்படிங்கிற மோடில் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கதா நமக்கு நம்ப தகுந்த தகவல்கள் வந்திருக்கு. தோனி கணேஷை பொறுத்த வரைக்கும் மேட்ச் தோற்றாலும் பிரச்சனை இல்லை, ஏன்னா அவங்க இது தோனியின் தோல்வி அல்ல ருத்ராஜின் தோல்வி என்று உறக்க சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணி இந்த தோல்வியை மேக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு நோ இஷ்யூ. இன்னொரு பக்கம் ஹைதராபாத்தை யோசிக்கும் போது வேங்கை வாழ்ந்த காட்டை வேங்கை வந்து நிரப்பிடுமோ அப்படின்னு ஒரு சாங் உண்டு. அந்த சாங்குக்கு சிமிலராக ஒரு பெஸ்ட் ஆசிஸ் கேப்டனான வார்னர் வந்து 2016 எஸ்ஆர்ஹெச்க்கு ட்ராஃபி வாங்கி கொடுத்தாரு. இப்போ அதே மாதிரி இப்போ பாட் கம்மின்ஸ் வந்து ட்ராஃபி வாங்கி கொடுப்பாரோ அப்படின்னு கொஞ்சம் தோணுது. ஓகே, நான் கொஞ்சம் ஓவர் பில்டப் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் வர்ற மேட்சஸ் அதை டிசைட் பண்ணோம். இதை எப்படி சொல்லலாம்னா, காவியா மதத்தில் சிரிப்பை பார்க்கலான்னா எதுவுமே தப்பு இல்லை. அந்த மாடுலேஷனில் தான் நான் பார்க்குறேன். ஓகே, இதை நம்ம ஃபைனலாக டாப் 10 மாடுலேஷனில் சொல்கிறதா இருந்தால் இந்த மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச்க்கு ஒரு ஏறுமுகம், சிஎஸ்கேக்கு இறங்குமுகம். நன்றி, வணக்கம். மறக்காமல் கார்த்திக் பாலிடிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவே இந்த சேனலின் வளர்ச்சி.